முறைப்படி ஒரு ஜாமியார் எப்படி காலனி அணியணும், எப்படி அரிதானம் போச்சு முறையா வந்திருக்காரு. நல்ல ஜாமியார். அவர் என்னை பத்தி எதுவும் சொன்னீங்களா? இல்லையே, உங்களை பத்தி நாங்க அப்படி ஒன்றும் பரிமாறிக்கல. இருந்தாலும் உங்களை காவலாளியா இல்ல காவலி பயலான்னு கேட்டாரு. அவர்தான் கேட்டாரு. நீங்க ரெண்டும் ஒன்னார முடிஞ்சு வச்சுட்டு கேட்குறீங்களா? அவருக்கு எனக்கு வந்தவனே சண்டை வரும். மிஸ்டர் சூத்துவத்தி ஜெயராஜ் அவர்கள் சண்டை வரும்போது நீ என்ன பண்ற, இந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு சாதம் போடுறதுக்கு பின்னாடி போயிரு. நீங்க யாருக்காவது போய் பாடம் நடத்துங்க போங்க. நீ போய் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பிள்ளைய கூட்டு போய் அடி. எப்ப நீ மைசெட்டை வேலைக்கு வந்த போப்பா, ஸ்டாண்டு உயரம்லாம் இல்லை. நீனா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ற வீட்டு நீ வர டைட் பண்றது லூஸ் பண்றதுன்னு தெரியல. கனகத்தில் பாட்டும் பாடும் கனகத்தில் பாட்டும் பாடும் சாமி அரையா சாமி அரையா சாமி அரையா. நமக்கு யார் இந்த தம்பி? யார் இந்த அண்ணே? யாருக்கு யாருன்னு? உங்களுக்கு நான் தம்பியா? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்க்கின்ற பொழுது தம்பின்னு சொல்லுதான் வழக்கம். இது உலக மரபு. இருங்க, நீங்க போங்கப்பா. நீங்க போயிட்டு வாங்கப்பா. போங்க. நீங்க இருந்த ஏய் விட்டு போய் உங்கள்கிட்ட எத்தனை நேரத்துக்கு நான் செருப்படி வாங்கியிருக்கேன். ஆடு என்னப்பா சரியா சொல்ற? போய் ஒரு ரூபா 2 ரூபா கிடக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வா. போ. ஆகா போப்பா போடா. ஆமாமா போய் அந்த ஏசி நல்ல பிள்ளையா ஒரு வேலை தான் நான் பார்க்கறேன். ஆமா நீங்க பேசுங்க ஐயா. என்ன இவ்வளவு தூரம் அவசரப்பட்டு எல்லாரையும் போய் சொல்றீங்களே, என்ன விவரம்? இன்னைக்கு கரெக்டா இருக்குல்ல? போச்சோன்னாத்தே எனக்கு நல்லது. உங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பை கருதி அப்ப எல்லாரையும் போய் சொல்லிடுறீங்க. சரி சந்தோஷம். யார் இந்த தம்பின்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்ப வேணானே எக்க வேணாம், ஏன்னா ஏற்கனவே அலர்ஜி. ஹலோ பாடும்போது மட்டும் வச்சோம். ஹலோ யார் நீங்கன்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? ஏன் நான் யாருன்னு சொல்றத நீங்க சொல்லுகிறோம். நீங்க ஒரு 1.5 ரூபாய்க்கு சொல்லுங்க, நான் ஒரு 2 ரூபாய்க்கு சொல்லுவேன். ஏயா 1.5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு சொல்லணும்? பழைய காலத்தை நினைச்சு பாக்குறேன். ஓ 1 ரூபா 2 ரூபா கற்காலத்தை நினைத்து பார்க்கின்றீர்கள். ஆமா, மண்பானைல சமைச்சு இன்னைக்கு வந்து சசு குசுன்றாங்க, குக்கர்ன்றாங்க, நிறைய போச்சு. எல்லா நோய்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டு இருக்கின்றோம். ஆக இருக்கட்டும். இருந்தாலும் என்பது நாடு மகரிஷி. அப்ப புழுங்கரிசி கேப்பரிசினா அது நீ சாப்பிடுற அரிசி. உங்க பேரு மகரிஷின்னு சொன்னி. மகரிஷி மக அரிசி கிடையாது, மகரிஷி. ரிஷி அப்படின்னா அது எந்த கடையில வைக்கும்? அட நாராயணா, சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா. காரணம் என்ன? இது எனக்கு கொடுத்த தேவலோகத்திலே பட்டம் உங்களுக்கு. ஆமா, முனிவனாகி ரிஷியாகி தேவ ரிஷி ராஜ ரிஷி ஆக இப்பேற்பட்ட ரிஷிகள் பட்டத்தை பெற்றவனா. இந்த ரிஷி ரிஷின்றீல சரி, முட்டை பச்சி வாழைக்காய் பச்சிலாம் யாரு? ரிஷி ரிஷிக்கு முட்டை பச்சிக்கு வாழைக்காய் பச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரிஷி பச்சி நீங்க சொல்லக்கூடியதோ மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவை, நான் சொல்லக்கூடியதோ தேவலோகத்திலே தெய்வங்கள் எல்லாம் சேர்த்து விளங்கிய பட்டம்னு சொல்ல வர்றேன். உங்க கடையில ஓடுறது அது. அது கடை கிடையாது, லோகம் சபை, தேவ சபை. உங்க ஊர் எங்கன இருக்கு? சத்தியலோகம் தேவலோகத்துல மேலூருக்கு பக்கத்துல. அப்ப வீரப்பனை சுடும் போது நீங்க எங்கன உட்கார்ந்து? எந்த வீரப்பையாது? சத்தியமங்கலம் தானங்க. அட நாராயணா, சத்தியமங்கலம் என்பது பூலோகத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதி ஊர். அது நான் சொல்லக்கூடியது தேவலோகத்திலே தேவ சபைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சத்தியலோகம், பிரம்மன் வாசிக்கக்கூடிய இடம். நான் தான் முட்டா போய் தேவ ஓட்ட பக்கமா? தேவ ஓட்ட இல்லையா? ஏன்னா தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அன்றைக்கு ராமகாவியம் நடத்துகின்ற பொழுது ஆக தேவர்கள் ஒன்று கூடி இங்கு கட்டிய கோட்டையினாலே தேவகோட்டை அப்படிங்கிற பெயர் வந்தது. கண்டேன் தேவியை என்று சொன்னார். அதற்கு பக்கத்தில் கண்ட தேவிங்கிற ஒரு ஊர் வந்துச்சு. அப்ப தேவகோட்டை வருவதற்கு காரணம், கண்ட தேவி வருவதற்கு காரணம், இதெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு. நான் சொல்லக்கூடியது அந்த ஊர் கிடையாது. எத்தனை ஓட்டை? எத்தனை கோட்டையா? எத்தனை ஓட்டை? வாயில ஒரு ஓட்டை. நீ சும்மா இருங்க மாமா, இழுத்துட்டு போயிடாரு. காரணம் நான் தேவலோகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பூலோகத்திலே இருக்கிற. என்னமோ உங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு 150 ரூபா வருமா பஸ் டிக்கெட்? அது உங்களை மாதிரி பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு வேணா உண்டு. நாங்கள் காற்றோடு காற்றாக உலாவக்கூடியவர்கள். பிராணன், அபாரன், வியாழன், உதாரணன், சுயானன், கூர்மன், கிருகன், நாகன், தேவதத்தன், தனஞ்சன் என்று சொல்லக்கூடிய 10 வகை காற்று இந்த காற்றை உலாவிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே அதில் பிராணன் என்ற காற்றை புசித்து காற்றோடு காற்றாக உருவத்தை மறைத்து சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம்.
இப்ப நீங்க சொன்னாலும் கூட உங்களோட வண்டியில வர்றாரு. நாராயணா நாராயணா, காற்று உன்னுடைய உடம்புல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியது. மலைக்காற்று உண்டு, ஜலக்காற்று உண்டு, கண்ணை சிமிட்டுவதற்கு ஒரு காற்று, பசியை எடுப்பதற்கு ஒரு காற்று, அதே நேரத்தில் பார்க்கணும் மூச்சு காற்று, ஆக கொட்டாவி விடக்கூடியது ஒரு காற்று. இப்படி எல்லாம் பல வகையான 10 வகை காற்று இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் நடமாட முடியும், செயல்பட முடியும் சொல்றேன். எந்த மாவட்டம்? அது நீங்களா இனிமே புதுசா வச்சுக்கிட்டாங்க மாவட்டம் வேற கேட்கிறேன். ஏயா இந்த உலகத்திலே மனிதர்களுக்காகவும் ஜீவராசிகளுக்காகவும் கொடுக்கப்பட்டது. காரணம் இது இயற்கை, இதை மறைக்க முடியாத செயற்கை. அப்ப உங்க கை என் கை என்கிட்ட தான் இருக்கு, உன் கை உன்கிட்ட தான் இருக்கு. முதல்ல 2 பேருக்கு நம்பிக்கை என்பது வேணும். யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை. அப்ப உங்க ஊர்ல பிரசிடன்ட் எல்லாம் கிடையாது? அது எங்க லோகத்துல கிடையாதுப்பா. சிலருக்கு அதுவும் கிடையாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது யாருக்கும். எலெக்ஷனே வைக்காம இருப்பாங்க. தேர்தல் என்பதே கிடையாது. நீங்க என்ன வேலை தெரியும்? நான் கழகம் செய்வது. மாசம் ஒரு 30,000 நிக்குமா கம்பெனியில்? 6000 சம்பளமே வாங்காத ஊழியன். கால் வைத்தால் கழகம், நாள் கலந்தால் நன்மை. மூத்தோர் சொல்லும் முதல் நெல்லிக்காயை முன்னால் இது பக்கம் பின்னாலே இணைக்கும் என்று சொல்வார்களே. ஆகாரத்தை உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொன்னார்களே. சுய சேவையாக இந்த உலகத்திற்கு ஜீவராசிகளுக்கு செய்து கொண்டு வருகின்றேன். எந்த வேலைக்கும் போறதில்லை. கிடையவே கிடையாது. இதுதான் வேலை. ஆர்வத்தவர்களே என்னையா இப்படி வைத்தறிச்சப்படுறீங்களே? என்னையே சொல்றேன், உங்களை எதுக்கு சொல்ல? அதனால எனக்கு ரொம்ப வைத்தறிச்சப்பட்டு யாரு வைத்தப்படலையோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு உங்களை பற்றி நீங்க வேலை பண்றீங்க. சண்டை போடுறது யாரோட? நீங்க சண்டை போடுவீங்களா? கிடையாது. அன்பால பேசுவீங்க. அன்பாலே பேசுவோம். நீங்க எப்படி பேசுவீங்க? நாங்க வம்பால பேசுவோம். பத்தியா வம்பு வருவதனாலதான் இந்த வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்படுகின்றது. நாங்கெல்லாம் சொல்லெடுத்து கழகம் செய்வது உண்டு. நாங்க கல்லெடுத்து பண்ணோம். நாங்க அறிவை வைத்து கழகம் செய்வது உண்டு. நாங்க அறுவாலை தூக்கிட்டு ஓடுவோம். எங்கு சென்றால் நாங்க தேவாமிர்தத்தை சாப்பிடக்கூடியவர்கள். நீங்க செய்யற கலகம் எங்கன முடியும்? நன்மையிலே முடியும். நாங்க வோல்டேஜ்ல போய் 4 அரை விட்டாச்சே முடியும். பாருங்க எப்பேற்பட்ட சூழல் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. காரணம் அப்படியெல்லாம் போனாலும் திருந்தக்கூடிய நிலையில இல்ல. இன்னமும் என்ன பண்ண சொல்லிய காலம் அப்படி போய்கிட்டு போய் கலிகாலமா இல்லையா, கலியுகமா இல்லையா? அது அப்படித்தான் கழித்து கொண்டே போய்கொண்டு இருக்கின்றது. அதை மாற்றி அமைப்பதற்கு எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ முனிவர்கள், ஞானிகள் எல்லாம் உருவாகினார்கள். அவர்களையும் கொண்டாச்சு, வரக்கூடியவர்களும் கூட முன்னாச்சு. ஆமா, ஆகையினாலே ஏதோ ஆண்டு கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவதார மகிமையில ஓடி வந்தவன் நான். உங்களை மாதிரி ஆளுக வந்து நல்லதை செஞ்சு நாட்டை திருத்தினாச்சு. அப்பேற்பட்ட தன்மையில வந்திருக்கோம். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூவாசை இல்லாதவன் நான். 3 இல்லாட்ட பொண்ணு கொடுப்பேன். பொண்ணெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நான் தான் வேண்டாம் என்று, ஆசை வேண்டாம் என்று ஆக மறைத்து வைத்துள்ளேன். வேணாமையா வெள்ளி சிவம் மட்டும் வெளியே எடுத்துக்கிறீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது உங்களை மாதிரி அது செய்யற வேலை. நாங்க முடிவு பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் அதை அடக்கக்கூடிய நிலையில உண்டு. சாதகம் போலாரா? கிடையாது. ஜாதகம் என்பது எங்களுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு உண்டு. கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள், தினங்கள், நாளிகைகள், வருடாதி பலன்கள், இதை 5ஐயும் கூட்டுகின்ற பொழுது ஒரு ஜாதகம் உருவாகின்றது. ஒரு ஜாதகத்தினுடைய தன்மையை யார் ஜாதகத்தை மதிக்கிறா? ஜாதகத்தை மதித்திருந்தால் இவ்வளவு விளைவுகள் வரும். அந்த உலகத்துல யாருமே மதிப்பது கிடையாது. ஜாதகம் சாதகமாக இருந்தால் மட்டுமே நீங்க நினைப்பீங்க. அப்படி ஜாதகம் ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி அந்த பக்கம் போட்டு நீங்க ஜீரகளை எழுதிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆமா, போய் ஜாதகத்துல எழுதிடுறாங்க 86 வயசுக்கு உனக்கு ஆயுள், 37 வயசுல ஆயுள் குறையுது அப்படின்னு. சரி, ஆமா, அது வரைந்து வைத்த வரமுறை தானே அது. இப்ப யாரும் ஆயுள்லாம் போறது கிடையாது, பயந்துவேன். நம்ம அப்படி 55 வயசு ஆச்சுன்னா ஐயோ செத்து போகணும்னு ஜோசி சொல்லிட்டானே அப்படின்னு இருக்கிற ஆளுகளை பூரா காலி பண்ணிட்டு கொலை கேஸ் ஆகிப்போம். சரி, வாங்க அடுத்த பேர் என்ன கேட்க நினைக்கிறீங்க? கல்யாணம் ஏன்? காரணம் மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசை, மூவாசை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி வைத்தவனா? வேணாமையா? இல்லற வாழ்க்கை வேண்டாம், புறவர வாழ்க்கை மேல் என்று ஓடோடி வந்தவன். இந்த உலகத்தை வாழ வைப்பதற்கு திருமணம் பண்ணித்தான் வாழ வைக்கணும்னு கிடையாது. பொதுநல தொண்டு செய்து இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன். பஸ்ல துண்ட போடுறீங்க? பஸ்ல துண்ட போட கிடையாது, வாழ வைப்பதற்கு ஓடோடி வந்தேன்னு சொன்னேன். வாழதே அப்பயே வேற இது உருளைக்கிழங்கு இதெல்லாம் வைக்க. அது உங்களை மாதிரி ஆளு வைக்கிறது. உருளைக்கிழங்கு வைக்கிறது எதற்காக வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற விளக்கம் உண்டு. காரணம் என்னவென்றால் ஆக தன்மை வாழை அவசியம் சொன்ன அந்த உலகத்திற்கு. வேற எங்கிட்டும் போனீங்களா? எங்கேயுமே போக மாட்டோம். பொம்பளைட்ட நிறைய போயிருக்கேன். நம்பர் இருந்தா யாயா நிறைய போயிருக்க முடியல. நிறைய போயிருக்கேன்னா எதனால போயிருக்கேன் அப்படிங்கிற விளக்கம் கேளு. ஏன் போனீங்க? காரணம் என்னவென்றால் கழகத்தை உண்டு பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு உயர்த்துறதுக்காக போயிருக்கேன். உயர்த்தி காட்டணும். எத்தனை கொண்டாட்டி? யாருக்கு?
எனக்கு நாரதருக்கு திருமணம் கிடையாது. நாரதனுடைய முப்பிறவியிலே திருமணம் உண்டு. அவர் பெண்கள் உண்டு. இந்த பிறப்புல இந்த லோகத்துல இந்த வேஷத்தோடு கிடையாது. நாரதனுக்கு திருமணம் கிடையாது. அப்ப நாரதனுக்கு திருமணம் பண்ணியிருந்தா மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? காரணம், முதல் பிறப்பு தேவலோகத்திலே பிரம்மனுடைய வலது துணையிலே உதித்தவனா. இரண்டாவது பிறப்பு கந்தர்வ லோகத்திலே கந்தர்வ ராஜனுக்கு 52 பெண் குழந்தைகள் பிறந்தது. உபனன் என்பவனுக்கு உபவர்க்கனாக நான் பிறந்து 52 பெண்களை மணந்து அங்கு ஆக கூடி வாழக்கூடிய நிலை உண்டு. 52 ஆமா, ரொம்ப கொஞ்சமா இருக்கே. இல்லையா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை எங்களுக்கு. 52. ஆமா, மனசு வச்சா 104 கூட திருமணம் முடிப்போம். இது அவதார மகிமை. இது உலக நன்மைக்காக செய்வது. 52 கொண்டாட்டி வீட்டுல வைப்பீங்களா இல்ல வலை அடிச்சு வெளியே கடா மத்திருக்கிறோம்? அட நாராயண நாராயண, இதே ஆடு மாடுகளாய் அவங்களெல்லாம் கொண்டு போய் கட்டுறதுக்கு காரணம் என்னவென்றால் 52 பெண்களை மனமுடித்து 51 முருகப்பெருமான் உடம்புல அச்சரமாக கொடுத்துள்ளேன். அச்சுவலகம் இல்ல, அச்சு வெள்ளம் பண்ணி கிடையாது. அச்சரம் என்றால் பசுபதி வாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை பட்டைகளாக உடம்புல அணிந்திருக்கின்றானே. எத்தனை இடத்துல அணிந்திருக்கான்னு தெரியுமா முருகப்பெருமான்? 17 இடத்துல. ஒரு பட்டைக்கு 3 கோடி. அப்ப 17 பெருக்கள் 3 51 கூட்டுத்தொகை வருதா இல்லையா? அப்ப 17 இடத்துல ஒரு மனிதன் நீராடின்னு சொன்னேன். அப்ப நீராடினா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு குளிக்கணும்னு சொன்னாங்க? இல்ல, கிடையாது. நீராடி என்பது குளித்தல். குளித்த பிறகு திருநீர் ஆட வேண்டும் உடம்புலே. அப்ப நீராட வேண்டும். எத்தனை இடத்திலே உடம்புலே ஆட வேண்டும் என்றால் 17 இடத்திலே ஆட வேண்டும். திருநீர் 17 இடத்துல போட்டிருக்கணும். அப்படி 17 இடத்துல போட்டிருந்தா சாஸ்திரம் தெரிந்தவன். குறைந்து போட்டிருந்தானா சாஸ்திரத்தை தவறாக எண்ணியவன். கூடுதலாக போட்டிருந்தானா தெரியாமல் போட்டிருக்கான அர்த்தம். இறந்தவனுக்கு எப்படி போடுவது, தெய்வத்துக்கு எப்படி பிடிப்போம்? அமாவாசை விரதம் பிடிக்கிறோம். அமாவாசை விரதத்திலே ஒவ்வொருத்தரும் பட்டைகளை அணிவது உண்டு. எந்த நாளையும் இல்லாமல் ஆடி அமாவாசை, தை அமாவாசையிலே 2 நாள் மட்டும் இறந்தவர்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் விரதம் புகுகிறார்களே. காரணம் என்ன? மற்ற நாள்கள் அம்மா அப்பா நினைக்கிறதே கிடையாதா? அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சூரியனையும் சந்திரனையும் ராகு என்று சொல்லக்கூடிய, ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 பாம்புகள் விழுங்குகின்றது. விழுங்கிய மாற்றத்திலே ஆக தேவலோகத்திலே அந்த சொர்க்கலோகத்திலே பசி தூக்கம் எல்லாமே உருவாகுமா? அப்பதான் அவர்கள் நினைப்பாங்களாம், இறந்தவர்கள் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பிள்ளைகளுடைய நினைப்போல்ல, இன்றைக்கு சூரியனுடைய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் மங்கிவிட்டது, அதனாலே பசி அடிக்கின்றது. பூலோகத்தில் நம்ம பெத்து விட்ட பிள்ளைகள்லாம் இருக்காங்களே, நமக்காக இன்றைய தினம் அபிர்வாகம் கொடுப்பார்கள். அபிர்வாகம்னா படையல்னு அர்த்தம். படையல் கொடுப்பார்கள். அன்றைக்காக அதற்காகவே அங்கிருந்து வந்து இந்த உணவை உட்கொண்டு செல்வார்களா. அப்ப காரணம், அமாவாசை தினத்தன்று எதற்காக விரதம் புகழ்கிறார்கள் என்றால் ஆக அன்றைக்கு சூரியனும் சந்திரனுடைய ஒளி மங்கி விடுகின்றது, பசி ஏற்படுகின்றது. அதனாலதான் இந்த விஷயம் நடக்கின்றது. சாமியாற்றை கேட்டேன். அன்னைக்கு ஒரு நாளே நல்லா விரதம் இருந்து நல்லா சாப்பிடுறதுக்காக இருக்காங்க. நாராயணா, காரணம் இறந்தவர்களுக்கு விபூதியை எடுத்து கையில உள்ளங்கையில வைத்து தண்ணீரை ஊற்றி குலைத்து அடித்தால் இறந்தவனுக்கு அடிப்பது, திருநீரை எடுத்து அப்படியே அடித்தால் அது தெய்வத்தை நினைத்து அடிப்பது. அப்ப இறந்தவருக்கு எப்படி அடிக்கணும்? தெய்வத்தை நோக்கி எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற தன்மைகள் உண்டு இந்த உலகத்துல. ஊற்றி குலைச்சிட்டோம்னா இறந்துட்டாகன்னு அர்த்தம். தண்ணியை ஊற்றாமல் அப்படியே எடுத்து அப்படியே சாத்தனம்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? காரணம், அப்படியே எடுத்து முட்டப்பா அப்புறம் உண்டு. கிருபானந்த வாரியார பாருங்க, அப்படியே இருப்பாரு. ஒரு சில மனிதர்கள் இன்றைக்கு உலகத்துல பாருங்களேன் 3 கோடி விழுகிறது மாதிரி இருப்பாங்க. காரணம், முற்றும் கற்று இந்த உலகத்தை அறிந்து விட்டால் இறைவனை நேரலையாக காண்பதற்காகவும் கண்டுவிட்டவர்கள் என்ன செய்வாங்க, அப்படியே போயிருவாங்க. இறைவனை காண வேண்டும் என்று துடிப்பவர்கள் முப்பட்டை அணிவார்கள். அப்ப கற்றுணர்ந்த ஞானிக்கு ஒரு பகுதி, கற்றறிய வேண்டும் என்பதற்காக ஒரு ஞானிக்கு ஒரு பகுதி. அப்ப மனிதர்களை நினைத்து அடிப்பது ஒன்று, தெய்வத்தை நினைத்து அடிப்பது ஒன்று. இப்பேற்பட்ட விளக்கங்கள் உண்டு இந்த உலகத்திலே. பட்டி அடிக்கிற சொன்ன கஞ்சா அடிக்கிறது முனிவர் இருக்காங்க. நாராயணா, காரணம் என்ன தெரியுமா? ஒரு தன்னுடைய நினைப்பை, தன்னுடைய நிலையை ஒரே சிந்தனையாக ஒரே கூட்டாக அமைத்திருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காக காரணம் பிரம்ம ரிஷி, கோரைக்க ரிஷி, இவங்க 2 பேரும் தான் புகையிலை செடியவும் கஞ்சா செடியவும் 2 பெண்களை உருவாக்கி அதன் மூலமாக கஞ்சா செடியை உருவாக்கினார்கள். காரணம், தியான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலமுடா அப்படின்னா அக்காலத்தை அடைய வேண்டும் என்று சொன்னார். தியான நிலையை அடைய வேண்டும். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசுத்துவம் என்று சொல்லக்கூடிய அசமா சத்துக்களை எவன் ஒருவன் கற்று உணர்ந்தானோ இந்த உலகத்தை கற்று உணர்ந்தான் என்ற அர்த்தம். அதான் 8 வகை சித்துன்னு சொல்றது. சித்து விளையாட்டு, கூடு விட்டு கூடு வாய்வது, தண்ணி மேலே நடப்பது,
புகை மண்டலமாக மறைந்து செல்வது, காற்றோடு காற்றாக உலாவக்கூடிய நிலை எல்லாம் நிறைய உண்டு அந்த வித்தைகள். இதுல இருக்கா இல்லையா? நீங்க கூடு விட்டு கூடு வாங்க, நாங்க வீடு விட்டு வீடு வாங்க, பசு விட்டு பசு வாங்க. பாருங்க, நாங்க கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மையில் இருந்தாலும் நீங்க வீடு விட்டு வீடு வாயக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க. அற்புதமா ஆக இருந்தாலும் கூட பாருங்களேன், ஆரம்பத்திலே சொன்னீங்களே அற்புதமாக ஐயாவுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை பற்றி சொல்லுகின்ற பொழுது அற்புதமான ஒரு ஆரவாரம் ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால், அந்த ஐயா என்ன செஞ்சிருக்காரு, நம்மளுடைய இந்து கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிருக்காரு. என்னையா இந்து கோவில்ல வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போறாங்களே, என்னதான் அப்படி இருக்கு, நம்மளும் போய் வரிசையில் நின்று பார்ப்போமே அப்படின்னு வரிசையில் நிக்கிறாரு. அப்படி வரிசையில் நின்று கடைசியாக எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தேங்காய், பழம், சூடம், ஆக ஊதுபத்தி, பூ, இந்த 5 பொருளும் சேர்த்து ஒரு அர்ச்சனை. எல்லாரும் கையில ஒரு பையில வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னையா இந்த பொருள் அப்படின்னு கேட்க, அர்ச்சகர்கிட்ட போய் கேட்க, ஏங்க இதெல்லாம் வாங்கி உடைச்சு பண்றதுனால தெய்வம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இந்து மதத்தை பற்றி அவருக்கு தெரியாதா இல்லையா? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்து கோவில்களுக்கு வந்திருக்காரு. அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, யாரை நினைத்து இந்த அர்ச்சனை செய்கின்றீர்களோ அவர்கள் நல்லா இருப்பாங்க, இறைவனுடைய அருளாலே நல்லா இருப்பாங்கன்னு அப்துல் கலாம் ஐயா கிட்ட அந்த அர்ச்சகர் பூசாரி சொல்லியிருக்காரு. இவர் உடனே ஓடி போய் ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு அர்ச்சனை வாங்கி கொண்டாந்து, 50 ரூபாய்க்கு அர்ச்சனை வாங்கி கொண்டாந்து, ஐயா பண்ணுங்க, யாரு பேருக்கு பண்ணுன்னு கேட்டிருக்காரு. இந்தியாங்கிற பேருக்கு பண்ணியா அப்படின்ட்டார். யாருக்காவது அந்த தன்மை வருமா? யாருக்காவது அந்த நினைப்பு உண்டாகுமா? யாராவது அதை போல் வாழ முடியுமா? பாருங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பெயரை சொல்வதை விட்டுவிட்டு தன் குடும்பத்தை எல்லாம் மறைத்து அவரையும் மறைத்து ஆக இந்தியாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, இந்தியா அப்பவாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அப்போ பொதுநல தொண்டாக ஒரு நான் எப்படி பொதுநல தொண்டனோ அதே போல பூலோகத்திலே ஆக நடமாடக்கூடிய ஆக ஜீவராசியாக இருக்கக்கூடிய ஐயா அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்த பூமி தானே இந்த பூமி. இப்பேற்பட்ட பெருமையான பூமி, அருமையான பூமி. ஆக இப்பேற்பட்ட பூமிகள் எல்லாம் வாழ வைக்க வேண்டும் நம்மளை போலவர்கள். ஆக இருக்கட்டும், வேற என்ன கேட்க நினைக்கிறீங்க? கல்யாணம் அறவே இல்லை, வேண்டாம் ஐயா. கிளவி கூட அமையல. நாராயண, கிளவி என்றாலே தலைவி என்று பொருள். தலைவிக்கு மறுபெயர் கிளவி. கிளவி கிளவின்னு சொல்றோம், வயதான மூதாட்டின்னு சொல்றோம். பழுத்த பழம் எங்க வீட்டுல ஒண்ணு கிடைக்கியா அப்படின்னு சொல்றோம். பழுத்த பழத்திற்கும் கிளவிக்கு என்ன வித்தியாசம்? கிளவி அப்படின்னா வயதாகி விட்டால் கிளவி. பழுத்த பழம் அப்படின்னா அதாவது அறிவு முதிர்ந்த பழம்னு அர்த்தம். அறிவு முதிர்ந்த பழம். அப்ப அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர்கள் எங்க குடும்பத்தாரர்களுக்கு எல்லாருக்கும், எங்க ஊர்களுக்கு எல்லாருக்கும் அறிவை ஊட்டக்கூடிய மூதாட்டி எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற. அப்ப அறிவு முதிர்ந்த பழம்னு, அதுதான் பழுத்த பழம்னு சொல்றது. இப்பேற்பட்ட தன்மைகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர்கள் 100 வயதிற்கும் தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இருக்கட்டும். ஆக வேற என்ன கேட்க நினைக்கிறீங்க? உங்க அப்பா வேறு பிரம்மதேவன். பிரம்மதேவன் மைந்தானா? அப்ப எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? சண்டாளத்தன என்னையா சொல்றீங்க? சொந்தக்கார பையனா நீங்க? அதெல்லாம் ஊர் நாடி 15 கொண்டு வருவாரு. இப்ப வரதே அன்னைக்கெல்லாம் சைக்கிளோட விழுந்து குடத்தை போட்டு. நாராயணா நாராயணா. அவர் அந்த 15 வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பேர் பரமன்யா. எங்க அப்பா வேறு பிரம்மன்யா. சித்தப்பாதையும் 15 வியாபாரம். நாராயணா நாராயணா. தேவலோகத்திலே உயிர்களை படைக்கக்கூடிய தன்மை பிருத்திவி, அப்பு, வாயு, தேயு, ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை பிண்டமாக்கி அண்டத்தோடு பிண்டத்தை சேர்க்கின்றானே, உயிர்களை உற்பத்தி ஆக்குகின்றானே, அவன் தான் என்னுடைய பிரம்மா. அங்க இருக்காரா? தேவலோகத்திலே. நீங்க சொல்லக்கூடியது பூலோகத்திலே. 15 இறக்க மாட்டார். அவருக்கு அந்த வேலைக்கு ஞாபகமே கிடையாது. பணமரம் இல்லாம எங்களுடைய விருட்சகமெல்லாம் உண்டு, அந்த வேலையை செய்வது கிடையாது. ஆத்தா கலைவாணி என்ன அப்படி கலாண்டாங்க? களவாங்க கிடையாது. ஆயகளை 64 சொந்தக்காரி வெள்ளத்தால் அழியாது, வேண்டலால் வேகாது, அள்ளி கொடுத்தாலும் குறைவிடாது நிறைவெளியை கல்வி என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள், பேச்சாற்றலை கொடுக்கக்கூடியவள் அவள் தான். அவங்க அம்மா வந்து பேச்சாற்றலை பேச்சை கொடுக்கக்கூடியவள். ஒரு பிள்ளை பேசுது, ஒரு மனிதர்கள் பேசுறாங்க அப்படின்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவளோ என்னுடைய தாய். கலைவாணி, சரஸ்வதி, தட்டுவாணி, தமிழ்ச்செல்வி, வீணைக்குவாணி, நாவுக்கரசி என்ற பல நாமங்களை பெற்றவள் அவள். இத்தனை பேர் அவங்க அம்மாவுக்கு. ஆமா, பல நாமங்கள் உண்டு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேரு. இத்தனை பேரெல்லாம் வச்சிருந்தோம்னா பூலோகத்துல ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு பாருங்க, பூலோகத்துல இப்ப நீங்க இருக்கிறீங்க, பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் 5 பேர் விளங்குனதுக்கு அப்புறம் தான் அவன் இறப்பான். எப்படி? வைப்பது ஒரு பெயர், இடுகுறி பெயர், காரண பெயர், பட்ட பெயர், உதாரண பெயர், சுய பெயர். இடுகுறி பெயர் குலதெய்வத்தை நினைத்து வைப்பதற்கு பேரு இடுகுறி பெயர். காரண பெயரு, இவருக்கு பேரு பெட்டிக்காரர்னு சொல்லுவோம். இவருக்கு உண்மையான பேரு பெட்டிக்காரரா?
இல்ல. அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப பாருங்க, இதுதான் காரண பெயர். பட்ட பெயர் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த மாதிரி பட்ட பெயர் இருக்கா இல்லையா? ஊர்ல இருக்கு பூச்சி, கடப்பாறை. உதாரண பெயர்னு ஒண்ணு சொல்லுவோம். இப்படி போய்கிட்டு இருப்பீங்க, தம்பி இங்க வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுவோம். தம்பிங்கிறது அவங்களுடைய பெயர் கிடையாது, உதாரணமாக உதிக்கக்கூடியது. உதாரணமாக உதிக்கக்கூடியது. அப்ப இடுகுறி பெயர், காரண பெயர், பட்ட பெயர், சுய பெயர், உதாரண பெயர். அப்ப 5 பெயர் விளங்கிய பிறகுதான் அப்ப அவர் என்னுடைய தாய்க்கு மட்டும் 5 பெயர் கிடையாது, பூலோகத்திலே வாழக்கூடியவர்கள் அனைவர்களுக்குமே 5 பெயர் பெற்றுதான் அவர்கள் இறப்பார்கள். இது நியதி. எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம். இது நியதி. அதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசி நல்லா பேசுங்க. தாராளமாக பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கூட்டத்தை பத்தியே தெரியும். பெரிய பாப்பட்டி கூட்டம்னு எனக்கு தெரியும். பாப்பட்டி அங்க வந்திருக்கு. வல்லாளப்பட்டி வாப்பட்டியை சந்திக்க தான் இங்க நான் வந்திருக்கேன். என்னை மணிமுத்து கூட்டி வந்தார். என்ன ஓய் போடுறாங்களே உள்ள இருந்துட்டு, என்னவா தொண்டை சரியில்லை, அதைத்தானே சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ. இருக்கு, பேசாம இரு, இல்லைன்னா இங்க வா பேசுவோம். உன் வாயை கழிக்கத்தான் நான் வந்திருக்கேன். முதல்ல வெளியே வா. சரி நீ பேசு. அடுத்து எனக்கு வாய் கழிக்கிற வேலை இருக்கு. இல்ல அப்ப நம்ம தான் தேவையில்லாம வந்துட்டோமோ? தேவை இருக்கு உனக்கு. வெறுமட்ட பஞ்சாயத்தே உள்ள அடக்கும் போல. பஞ்சாயத்தை அப்புறம் பண்ணிக்கிறோம். உன் பஞ்சாயத்தை முடியும் முதல்ல. என்னுடைய பேர் வீரத்தை. உங்க பேரு வீரத்தை. யார் வச்சது? அப்பா வச்சு. எதுல வச்சாரு? வாயில வச்சு. யார் வாயில? ஏன் வாயில? ஓ வாயில. உங்க அப்பா வைக்கும் போது நீ என்ன பண்ண? சின்ன பிள்ளையா இருந்தேன். தூங்கிட்டியோ? சின்ன பிள்ளை என்ன கதை? சீனி தண்ணி. ஓ, சீனி தண்ணியை தொட்டு வாயில வைக்கிறாரு. அப்ப உங்க பேரு வீரத்தேவன் வச்சாச்சு. வீரத்தேவன் வைக்கின்ற பொழுது அப்பாதான் வச்சாருன்னு உங்களுக்கு யாரு இந்த பேரை வச்சோம்னு சொன்னது? உங்களுக்கு அம்மா. அம்மாவுக்கு தான் தெரியும் வச்சுட்டு போனது யாருன்னு. ஆமா, இந்த பேர் வச்சது யாருன்னு அம்மாவுக்கு தானே தெரியும். அப்ப உங்க அப்பா தான் வச்சாருன்னு உங்க அம்மா சொல்லிட்டாங்க. சரி, உங்க கூட பிறந்தது? என்னோட பிறந்தது மொத்தம் 6 பேர். 6. உங்க கூட பிறந்தது கூட அப்ப உங்களை சேர்த்தா 7. இந்த 6 பேர் என்ன பண்றாங்க? விவசாயம் பாக்குறாங்க. என்ன விவசாயம்? தேனும் திணைக்கிறது. ஓ, இங்க திணை விதைத்து விவசாயம் பார்த்து கொண்டு இருக்கின்றாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காவல் பாக்குறோம். என்ன காவல்? திணைக்காவல். யாருக்கு? பெண்கள் பாக்குறாங்க, நான் அவங்களுக்கு காவலா இருக்கேன். பெண்களுக்கு ஒரு காவல், இது ஒரு வேலையா? பெண்களை காக்க முடியுமா முதல்ல? அதே வேணாம், எங்க அப்பா சும்மா இல்லாம. பெண்களை யாராவது இதுவரைக்கும் பெண் இல்லாத எல்லோரும் அப்பனின் பொது ஒன்பு எண்ணின் பரதனின் மார்புடான்னு சொன்ன காரணம், ஒவ்வொரு பெண்ணும் அவர்களை காத்துக் கொண்டால் மட்டுமே அது காவலாக அமையும். நீ என்னதான் செவத்தை கட்டி வச்சாலும் உடைக்கக்கூடிய நிலை உண்டு இந்த உலகத்துல. உண்மை. அப்புறம் நீ பொம்பளை காக்கிறவங்க எந்த வகையில காக்க? எங்க அப்பா சும்மா இல்லாம போச்சுனாரு, நான் அங்க எடுத்துறேன். அது உங்க அப்பா பேரு நம்பிராஜ். உங்க அம்மா பேரு தங்கி மோகன். 2 பேருக்கு நீங்க பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவன். பிறப்புனா என்ன, பிறப்புனா என்ன? ஓ, பிறப்பு என்பது என்ன, பிறப்பு என்பது என்ன? பிறப்பு பொறப்பு. பிறப்பு ஒன்று, பிறப்பு. பிறப்பு ஒன்று. பிறப்புனா அம்மா வயிற்றில இருந்து பிறந்து விட்டால் அது பிறப்பு. பிறப்பு. பிறப்புனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அது பிறப்பு. அப்ப நீங்கள் அம்மா வயிற்றில பிறந்த பிறப்பு. பிறப்பு. சரி, நீங்கள் பிறந்தது அம்மாவுக்கு பிறந்தீங்களா அப்பாவுக்கு பிறந்தீங்களா? ஆளுக்கு ஒரு 3 மாசம் 3 மாசம். என்ன வாடகைக்கா? அப்படி நினைச்சாங்க. ஆனா அம்மாவுக்கு தான் பிறகு. அப்ப உங்க அப்பாவுக்கு நீங்க பிறக்கல? இல்ல, அப்பா வந்து இது பண்ணாருல. எது பண்ணாரு? கரண்ட் இழுத்து வயர் மாட்டினாரு. திருப்பி அவர் இழுத்ததுக்கு நீ வந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி ஊர்ல செருப்பு இழுத்து விடலாம்? இல்லையா, நீ வந்தோம்னு சொல்ற, பிறந்தோம்னு சொல்ற. எப்படி பிறந்த? அப்பா வந்து அம்மாவை கிஸ்மிஸ் டால்டா 2யும் கலந்து அவர் தலையில ஊத்துனார். அவர் தலையில ஊத்துறதுக்கு நீ வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? அதாங்க தாலி கட்டினார்ல. தாலி எங்க கட்டுறது? புளிய மரத்துல. புளிய மரத்துல கட்டினது? அது கீழே விழுந்த கொட்டாயில வச்சு கட்டினார். அது கீழே யாருக்கு எந்த இடத்துல கட்டினாரு? கழுத்துல. யாரு கழுத்துல? அம்மா கழுத்துல. நீ எங்க பிறந்த? வயித்துல. ஏயா, கழுத்துல கட்டின கயத்துக்கு நீ வயித்துல பிறக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமாங்க. எங்க நான் வேணா கழுத்துல கட்டேன், எனக்கு வயித்துல குழந்தை பிறகுதான் பார்க்கலாமா? அப்படி கிடையாது. கழுத்துல முடிச்சு கிடந்தாலும் இந்த மாங்கனி கீழே தொங்கும் போது லேசா காத்தடிக்கும் போது அப்படியே அட்டாச் ஆகி அப்படியே ஃபயர் ஆகி அப்படியே வோல்டேஜ் ஸ்டப்லாக்ஸ். ஏங்க என்னையா அது? தேவர்களும் முனிவர்களும் தான் அது நினைத்த மாத்திரத்துல ஒரு குழந்தையை உற்பத்தி செய்வார்கள். மனிதர்களுக்கு என்பது தனித்தன்மை உண்டு. நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு கேட்கிறேன், அப்புறம் எதையோ சொல்றீங்களே, எந்த வகையில? அப்பா அம்மா தாலி கட்டினார்ல. சரி. அதுக்கப்புறம் ராத்திரி 10 மணிக்கு முதல்வர் சொன்னாங்க. முதல்வர் சொல்லும் போது அப்பா போய் 1 மணிக்கு முன்னாடியே கட்டில உட்காந்துட்டாரு. அம்மா பால் ஜம்ப கொண்டு போய் அப்பாட்ட நீட்டும் போது அப்பா புடிச்சு இழுத்தாரா, வச்சிருந்த காண்டா வழக்கு அணைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்க எனக்கு எப்படி தெரியும்? நான் பிறக்கவே இல்லை. நீங்க பிறக்கல அப்படிங்கறதுனால இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியல. தாம்பத்திய உறவு. உறவு காரணம் ஒவ்வொரு ஜீவராசியில் உற்பத்தி ஆகுவதற்கு காரணமாக இருப்பதே தாம்பத்திய உறவு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இல்லற வாழ்க்கையில ஈடுபட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணிடமிருந்து சுரக்கக்கூடிய விந்துக்கு பேர் என்ன? சுக்கிலம். சுக்கிலம்னா ஆணிடமிருந்து சுரக்கக்கூடிய விந்து.
அதே விந்து எப்படி செல்கின்றதோ ஒரு பெண்ணிடமிருந்து சுரக்கக்கூடிய விந்துக்கு பேரு சுரோனிதம். இந்த சுக்கிலமும் சுரோனிதமும் ஒன்னு சேர்ந்தால் மட்டுமே குழந்தையாகும், குழந்தை உருவாகும். சுக்கிலம் கூடுதலாக சுரந்து விட்டால் அது ஆண் குழந்தையாக பிறக்கும். சுரோனிதம் கூடுதலாக சுரந்து விட்டால் அது பெண் குழந்தையாகவே பிறக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்க 4 பொம்பளை பிள்ளையா போயிடும், ஒரு சில பேருக்கு 4 ஆம்பளை பிள்ளையா போயிடும். அதற்கு காரணம் இதுதான். 2 சம அளவாயிருச்சுன்னா அதுக்கு பேரு திருநங்கை. சுக்கிலம் கூடுதல்னா ஆண் குழந்தை, சுரோனிதம் கூடுதலாக சுரந்துட்டா பெண் குழந்தை. 2 சம அளவா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அலி, திருநங்கைன்னு சொல்வது. இதுல இன்னொரு விஷயத்தை பாருங்க. சுக்கிலம் சுரோனிதம் 2ம் கூடுதல் குறைச்சலுக்கு குழந்தைகள் இருக்கு. அதே நேரத்தில் பார்க்க போனா சம அளவானால அதுக்கு ஒரு தன்மை உண்டு. இப்பேற்பட்ட நிலைகள் மட்டுமே இந்த பூலோகத்திலே அதாவது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்ப கண்டிப்பாக செயல்படுவது எப்படி, சிந்திப்பது எப்படி அப்படின்பது காரண கூட்டுகள் உண்டு. ஆக இருந்தாலும் கூட காரணம் வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க என்கிட்ட? வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு என் தங்கச்சி, தங்கை பேரு வள்ளி. வள்ளி இடத்துக்கு தலைவி. அவர்களை அழைத்து வாருங்கள், பார்க்க வேண்டும். அதான் எனக்கு வேலையை. அழைத்து வாருங்கள். தங்கச்சி வரும்போது முளைப்பாரியை தூக்கிட்டு பாப்பு கட்டிங் வேற எதுவும் அள்ளி வச்ச மல்லிகையே என்ன நேத்து சமஞ்சவன் முருகா 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 ஈஸ்வரா முருகா முருகா இதே எனக்கு யார் வந்திருக்கதே சொல்றேன். நாரதர்னு ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட சொல்றேன் தங்கச்சின்னு நீ கத்துன்னு எடுத்த அங்கிருந்து வல்லால பத்தி கூட்டம் அதுக்கு வம்புக்கத்தே வந்திருக்கோம்ன்றார். வாயை கிடைக்கணும், வாயை கிடைக்கிற கூட்டம் சொன்னாரே அதான் தானே மண்டையை பார்த்தா போன மாதிரி இருக்கு. ஆனா வந்திருக்கிறான், நல்லா பேசுறாரா, கவனமா பேசுறாரா? வினயமா பேசுறாரா? நல்லா உன்னைய பார்த்தா எனக்கு சிரிப்புத்தே வருது. மண்டை பதில் சொல்லுவாரா? என்ன கேட்டாலும் எனக்கு எதாச்சும் வச்ச மாதிரி இருப்பாரா, என் இடுப்புக்கு கிளம்ப இருப்பாரா? நீ 95 கிலோ, அவர் பாவி இப்படியே சொல்லி சொல்லி உடம்பு குறைஞ்சே போச்சு. பாங்கோலி மாதிரி இருக்கு முகத்தை பாரு. இருந்தா அவர் எடுத்து வாங்க.
வாழ்க்கையில் இருந்து வர வருகப்பட நாட்டின் சார்பாக நாடார் மன்னர் சார்பாக வாழ்க பண்புகளே, வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டி பல கோடி 100 ஆண்டு வாழ்க்கையின் சிந்தை புலர வைத்த சுருந்தமிழ் செல்வியை வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டிலே வந்தம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே வாழ்க வளர்க வையகமல்லா. இவ்வளவு பிரிமூர்த்த பேசுறியா மதிக்காம போது வருங்க தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான். இன்னைக்கு நகைச்சிக்கு அந்த குருவி மன்ற காலியாகும். தொட்டனைத்தோர் மலைக்கடி மாந்தருக்கு கட்டளைத்தோர் அறிவு என்று சொல்வார்கள். மணலை தோன்ற தோன்ற எவ்வாறு நீர் சுரைக்கின்றதோ அதே போல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்படும் என்று சொன்னார்களே. செல்வத்தில் செல்வ செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்லி கிணங்க காரணம் என்னவென்றால்